என்னங்க? என்னாச்சு? ஹேய், என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கல. தெரியலையே. இப்படி ஒரே வார்த்தையில சொன்னா எப்படிங்க? கண்டுபிடிங்க. உண்மையிலே எனக்கு என்னன்னு தெரியல லட்சுமி. ஐயே, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே ஒரு பொண்ணு இப்படி வெக்கப்பட்டா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியாதா? Really? Congrats. அம்மா. அம்மா. என்னப்பா? இங்க வாங்களே. அண்ணி, நீங்களே வாங்க. என்னப்பா? அம்மா, உங்களுக்கு பேர வேணுமா இல்ல பேத்தி வேணுமா? என்னங்க சும்மா இருங்க. லக்ஷ்மி. லக்ஷ்மி. போங்கக்கா. கங்க்ராட்ஸ் விஷால். தேங்க்ஸ் அண்ணி. எதுக்குடா நீங்க வந்திருக்க? முதல்ல வெளிய போடா. வெளிய போ. காயத்ரி. அம்மா, அக்கா சும்மா. உனக்கு தெரியாதுமா? அம்மா நான் சொல்றேன். நீ பாரு. அம்மா நான் சொல்றேன்ல போ. அம்மா, அதான் பத்தி உனக்கு தெரியாதுமா? அப்படி சொல்லி தான் ஏமாத்திருக்கான். நான் பாத்துக்கறேன். நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா. நீ போ உள்ள போ. கீதா கூட்டி போ. அக்கா உள்ள போ. அம்மா. இன்னும் எங்க குடும்பத்துல யாரோட வாழ்க்கைய நாசம் பண்ண வந்திருக்கீங்க? அம்மா, அன்னைக்கு என் சிச்சுவேஷன்ல வேற யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அன்னைக்கு வேற வழி தெரியலம்மா. அந்த நேரத்துல தான் பாலாஜி அப்பா அவனுக்கு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோன்னு பயந்து இப்படி எல்லாம் செஞ்சுட்டேம்மா. 5 வருஷம் கெஞ்சி கூத்தாடி பார்த்தேம்மா. கடைசியில அவன் சொல்றதுக்கு தான் பண்ண வேண்டியதா போச்சு. 50 லட்சம் ரூபா பணம் கொடு, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இருந்த வீட்டை வித்து 35 லட்சம் ரூபா கொடுத்தேன். கடைசியா தான் காயத்ரிய ஊரா வீட்டு பொண்ணு தானே, எப்படி போனா உங்களுக்கு என்ன? ஆனா உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும், அப்படிதானே? எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. ஆனா உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க பழிப்பா உங்களை சும்மா விடாது. நீங்க பண்ண பாவத்துக்கு எதுக்கு நான் உங்க பொண்ணை சபிக்கணும்? அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். என்ன விஷயமா வந்தீங்க சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க. என் மனசாட்சியே என்ன உறுத்துதுமா. என்னால நிம்மதியா இருக்க முடியல. செஞ்ச தப்புக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு நினைச்சேன். அதான் அந்த விவேக்கையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு அவசரப்பட்டுட்டா. அதனால எனக்கு தமிழ்னு ஒரு பையன் இருக்காம்மா. G3 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கான். உங்களுக்கும் அவனை தெரியும். அவன் என்ன மாதிரி இல்லை, ரொம்ப நல்லவன். அதனால அவனையே காயத்ரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த தட்டை வாங்கிங்கம்மா. நான் நல்லா யோசிச்சுதாம்மா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எங்க பையனும் நான் சொல்ல தட்டவே மாட்டான். அவன் காயத்ரியை புரிஞ்சு நடந்துக்குவான். அந்த பொண்ணுக்கும் ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால அவசரப்பட்டு வேண்டான்னு சொல்லிடாதீங்க. தட்டை வாங்கிங்கம்மா ப்ளீஸ், வாங்கிங்கம்மா. சார், நீங்க நிஜமா சொல்றீங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனா எங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருங்கிறத நினைச்சு பாக்குறதே கூட சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு வாழ்க்கையே கிடைச்ச மாதிரி இருக்கு. செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா உங்க பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்க வாழ்க்கையில எல்லாமே திடுதிப்புன்னு தான் நடக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. இப்ப நீங்களும் திடுதிப்புன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க. இதையெல்லாம் நம்புறதா வேண்டாமா? நடக்குமா நடக்காதான்னு எதையும் யோசிக்க முடியல. அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்லா யோசிச்சு சொல்றோம். உங்க குழப்பம் ரொம்ப நியாயமானதுமா. ஆனா நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நடக்குமா நடக்காதாங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாமா. இனிமே காயத்ரி தான் எங்க வீட்டு மருமக. தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நான் அப்புறமா வரேன்.
ஏய் விவேக் எங்க? அப்புறமா சாப்பிட்றேன்னு சொன்னாரு. இனிமே சமையல்காரி வரமாட்டா, நீதான் சமைக்கணும். பாக்குறண்டி உன் லட்சணத்தை. பெரிய மேட்டான மேட்டி என் சமையல சாப்பிட மாட்டாளா? பிடிக்கலன்னா சிங்கப்பூர்ல இருந்து கேட்டரிங் ஆள கூட்டிட்டு வராளாம். குப்பை மேட்டு குடிசை போட்டு சமைச்சு சாப்பிடுறவ பேசுற பேச்ச பத்தியா? ஏய் மவள, இனிமே தாண்டி இருக்கு உனக்கு. இந்திரா உனக்கு புரியல. ஆ போதும். என்னடி சமைச்சிருக்க? என்ன சமையல் இது? யார் சாப்பிடுவா? என்ன லதா, நல்லதானே இருக்கு. வாய மூடுங்க. உங்களை கேட்டேனா? ஒரு டேஸ்டும் இல்ல, மண்ணும் இல்ல. உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், வாய திறந்து பதில் சொல்ல. நல்லாதானே அத்தை சமைச்சிருக்கேன். அத்தகித்தன வாயிலேயே போடுவேன். இந்தா நீயே சாப்பிடு. எந்த லட்சணத்துல சமைச்சிருக்கேன்னு சாப்பிட்டு பார்த்து நீயே சொல்லு. ஏய் துப்பன கொன்னுடுவேன். துப்பாத. ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு நல்லா தானே சமைச்சிருக்கு. யோ வாய முடியா. ஓசியில சாப்பிடுற ஆளு எதை போட்டாலும் நல்ல மாடு ஆசை போடுற மாதிரி தின்னுட்டு இருப்பேன். ஆனா எங்களால அப்படி சாப்பிட முடியுமா? அம்மா, அவர் ஆளு கீழுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய் வாய மூடுறி. நான் உன் வீட்டுக்கார பேச்சுக்கு வந்தேனா? அவர் இதுக்கு எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறாரு. அவர் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ சொல்லு. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லாதானே இருக்கு அத்தை. என்னது நல்லா இருக்கா? ஏன் நல்லா இருக்காது? சோத்துக்கு செத்தவ குடும்பத்துல இருந்து வந்தவ தானடி. உனக்கு எல்லா கன்றாவையும் நல்லா தான் இருக்கும். ஏய் இது எல்லாத்தையும் குப்பையில கொட்டிட்டு மறுபடியும் புதுசா சமைச்சு வை. ஓ மறுபடியுமா? ஏய் எங்க வீட்டு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இன்னும் 1/2 மணி நேரத்துல சாப்பாடு ரெடி ஆகணும். எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிச்சு போங்க, அப்புறமா சாப்பிடலாம். என்ன லதா இது? நல்லா இருக்கிற சமையலை ஏன் குறை சொல்லிக்கிட்டு இருக்க? எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். பேசாம வாயை மூடிட்டு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஏய் நீ ஏண்டி நின்னுட்டு இருக்க? போய் சீக்கிரம் சமைச்சு எடுத்துட்டு வா போ. பசிக்குது இல்ல? நில்லடி. அந்த சஃபாரிக்கார எங்களுக்கே தண்ணி காட்டுறானா? ஜெயில் வார்டனையும் மெடிக்கல் ஆபீசரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களையே பிளாக்மெயில் பண்றான். வெறும் கைய வச்சுக்கிட்டு முழம் போடுற உங்களுக்கே இப்படி இருந்தா வச்சுக்கிட்டு முழம் போடுற எங்களுக்கு எப்படி இருக்கும்? இத பாருடி, நாங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சா ஆண்டவனுக்கு அல்வா கொடுக்கறவங்க. மாம என்னடி பிஸ்கோத்து பாய, உன்னை வீட்டை விட்டு துரத்த முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? பாருடி பாரு, இனிமேதான் இருக்கு உனக்கு வேடிக்கை. போ போய் சமைச்சு எடுத்துட்டு வா. போடி. இவதான்யா, பாத்துக்கோங்க. என்னடா இது? சார் யார் சார் இந்த அம்மா? உங்களுக்கே அம்மா மாதிரி தெரியறாளா? இந்த கழுதையை தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. G3 இன்ஸ்பெக்டர் தமிழ் இருக்கான்ல, அவன் அக்கா தான். சார் ஏதாவது வில்லங்க வந்துட போகுது சார். என்ன சமூக சேவை பண்ணிருக்கீங்களா? பண்றதே கொலை தொழில், என்னமோ வில்லங்க இல்லங்கன்னு பேசிட்டு இருக்க. இல்ல சார், இன்ஸ்பெக்டரோட அக்காவா இருக்காங்க, அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. யோ அவன் என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, நீ என்னமோ இதை பத்தி பேசிட்டு இருக்க. பேசாம கதை முடியானா? இவ அப்பந்தான் பேசுறான். ஹலோ சொல்லுங்க. உனக்கு கொடுத்த கெடு நாளையோட முடிய போகுது பாலாஜி. அதுக்கு என்ன இப்போ? என்ன முடிவு எடுத்திருக்க? நாளைக்கு வரையும் டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காத, அப்புறம் அதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். நல்ல முடிவா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பின் விளைவுகள் மோசமா இருக்குமா? யார்கிட்ட? கங்க்ராட்ஸ்கா, இதாங்க சாக்லேட். உட்காரு. அக்கா,
வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். ஆனா அம்மா தான் போவேணான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நீ கன்சீவா இருக்கிறது பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்க மாமனார் ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுக்கா. எப்படிக்கா சமாளிக்கிற? இப்ப என்ன பத்தி தான் கவலையா காயத்ரி? அக்கா, என்ன பத்தியோ கௌதமி பத்தியோ கவலைப்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்லக்கா. அது நாசமா போறதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்களாவது சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுப்போம் இல்லக்கா. ரொம்ப விரக்தியா பேசாதடா. எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இல்லாமல போயிடும். எனக்கா சொல்யூஷன்? எனக்கும் கௌதமிக்கும் என்னதான் சொல்யூஷன் கிடைச்சிட முடியும்? 2 பேருமே விவேக்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல அவனோட தான் சந்தோஷமா குடும்பம் நடத்திட முடியுமா? கௌதமி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்படியாவது விவேக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றா. ஓகே, நான் என் தலையெழுத்துன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளோட நிலைமை என்னக்கா? எங்க அக்கா ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் அவரை நான் கல்யாணம் பண்ணி தக்க வச்சுட்டு இருந்தேன். இப்ப எங்க அக்கா வந்துட்டா, அதனால அவளுக்கு விட்டு கொடுத்து வந்துட்டேன்னு இது சும்மா பொம்மை கல்யாணம் தான் சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களாக்கா? இல்லனா அவ ஃபியூச்சர் தான் என்ன ஆகுறது? இந்த முட்டாள்தனத்துக்கு என்ன முடிவுனே தெரியல காயத்ரி. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் அப்பா, ஆனா அவனோட வைஃப் நம்ம கௌதமி. அவ லைஃப்காக உன் லைஃப பாக்குறதா இல்ல உன் லைஃப்காக அவ லைஃப பாக்குறதா? எனக்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான்க்கா என்னால முடியலன்னு விட்டுட்டேன். இப்ப நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியுமாக்கா? கடவுளே, எனக்கு எப்படியாவது பைத்தியம் பிடிக்க வையும் தான். பைத்தியம் பிடிச்சா நடந்தது எதுவும் தெரியாது இல்ல, நடக்க போறதும் தெரியாது. எதுவும் தெரிஞ்சுக்காம எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கலாம்ல. ஏய், என்ன காயத்ரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற என்னக்கா பண்ண முடியும்? ஜிஎம் அவர் பையன் தமிழுக்கு பொண்ணு கேட்டு வந்தாராமே, பேசாம நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? எப்படிக்கா? நம்ம மனசாட்சியே நம்மள உறுத்தாது? அக்கா, இன்னொருத்தரோட குழந்தை என் வயித்துல சுமந்துக்கிட்டு வேறொருத்தரை என்னால எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா காயத்ரி அவர் வந்து பொண்ணு கேட்டாரு. இனிமே நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. அந்த ஆள் ஒரு முறை நம்பினதுக்கே காலத்துக்கும் நான் அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் அவனை நம்பி இன்னும் என்கிட்ட எதுவும் தொலைக்கிறதுக்கு இல்லக்கா. வேண்டாம், இனிமே நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. ஒரு விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும் காயத்ரி. ஜிஎம் நினைச்சிருந்தாருன்னா நீ எப்படியோ போகட்டும்னு விட்டுருக்கலாம். ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வந்து உன்னை காப்பாத்தினது அவர்தான். அவர் தெரியாமலோ இல்ல வேற ஏதாவது கம்பல்ஷன்லயோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கலாம் சரி. ஆனா இப்ப அவர் மனசாட்சி உறுத்துனதுனாலதான் உன்னை ஜெயில இருந்து காப்பாத்தி இருக்காரு. பண்ணின தப்புக்கு பரிகாரம் தேடணும்னு நினைச்சுதான் அவர் மகனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல இருந்து ஒரு நல்லது வரும் நாம ஏன் நினைக்க கூடாது? இது பாரு காயத்ரி, வாழ்க்கைங்கிற பயணத்துல நிறைய கரடு முரடான பாதைகள் இருக்கும் தான். அதெல்லாம் கடந்துதான் போகணும். எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோயேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய தடவை ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கேன். அப்பெல்லாம் நான் தமிழை நேர்ல பார்த்திருக்கேன். அவர் ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி தான் தெரியறாரு. சரி, நீ அந்த ஜிஎம் நம்ப வேண்டாம். தமிழை நேர்ல பார்த்து பேசு. அவர் என்ன சொல்றாரு அதை வச்சு அடுத்ததை டிசைட் பண்ணுவோம். கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகியும் இந்த கௌதமி என்னை நெருங்க விட மாட்டேன்றால. இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். என்ன பண்றீங்க நீங்க? விவேக், என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க தானே போற. விவேக், இது பாருங்க, நான் எந்த மோட்டிவோட இங்க வந்திருக்கேன்றத உங்ககிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். காயத்ரி
ஒருத்தரோட லைஃப் தான் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இப்ப ஏன் லைஃப்யுமா எல்லாத்தையும் மறந்துட்டு காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்க விரல் நுனிய கூட என் மேல பட விட மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏய், நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்ட? உன்னை சும்மா விட்டுற முடியுமா என்ன? அப்படியே நான் உன்னை ஏதாவது பண்ணா கூட யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கட்டின லைசன்ஸ் உன் கழுத்துல இருக்கு. ஒழுங்கா மரியாதையா வந்துரு, இல்ல உனக்கு தான் கஷ்டம். வேண்டாம் விவேக், தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து அசிங்கப்பட்டுக்காதீங்க. நீங்க இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமாவும் என் அக்கா காயத்ரி கல்யாணம் பண்ணி போறீங்கன்ற மரியாதை உங்க மேல வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதுக்கு எடுத்துக்காதீங்க. யாருக்கடி வேணும் மரியாதை? லட்டு மாதிரி என் கண்ணு முன்னாடி இருக்கிற, அதுவும் வைஃப்ன்ற பேர்ல இருக்கிற, வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? விவேக் வேண்டாம், பக்கத்துல வராதீங்க. வந்தீங்கன்னா நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். கூப்பிட்டுக்கோ, யாருக்கு என்ன? இது எங்க வீடு, யாரு உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்க அப்பா இருக்காரு, உங்க அப்பாவை கூப்பிடுவேன். அவரே ஒரு வேஸ்ட். எங்க அம்மா ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா மூச்சை கூட சத்தம் இல்லாம தான் வெளியில விடுவாரு. பாபு நான் கூப்பிடுவேன். எங்க கூப்பிடு பார்க்கலாம். பாபுனா பரவாயில்லடி, செவசவன் தான் இருக்கிற. உங்க அக்கா காயத்ரியை விட நல்லா அழகா தாண்டி இருக்கிற. காயத்ரிக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ. டேய், என்னடா? ஒண்ணும் இல்லையே. ஏன் கௌதமி துரத்திட்டு வர? துரத்திட்டு வந்தது நீங்க பாத்தீங்களா என்ன? பார்த்ததுனால தான்டா கேக்குறேன், ஏன் துரத்தன? கேளுங்க கேளுங்க, யாரும் வேண்டாண்ணா. டேய் டேய் விவேக், எங்க அவங்க? வராங்க. என்னப்பா முடிவு பண்ணீங்க? எதுக்குப்பா? அதான் தனியா போயிடலான்னு சொன்னேன். வர என்னடா இதெல்லாம்? மறுபடியும் எதுக்குப்பா இந்த பேச்சு? நான் ஆரம்பிக்கலாமா? எல்லாம் இவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. என் பொண்டாட்டியோட அம்மா அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது இவருக்கு? அப்ப நான் எதுவுமே கேட்க கூடாதுங்கறியா? இது பாருங்க, இப்போ நீங்க எதுக்காக கேட்டீங்க, யார் திருப்திப்படுத்துறதுக்காக கேட்டீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ அதனாலதான் பிரச்சனையே. பாருங்க, தேவையில்லாம இந்த பிரச்சனையில என்ன இழுக்காதீங்க. ஏய், ரொம்ப யோகியமானவ மாதிரி பேசாத, வாய மூடு. இங்க பாருங்கண்ணே, வீட்டு விட்டு போறதா இருந்தா போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு என்னமோ அண்ணி மட்டும் ரொம்ப யோகியம் மாதிரியும் மத்தவங்க வேற மாதிரியும் பேசுறீங்க. என்ன விஷயம்? ஏன் யோகியதையில என்ன குறை கண்டுபிடிச்சீங்க? எதுக்கு உங்க சண்டையில என்ன இழுக்கிறீங்க? போங்க நீ போங்க, உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க போங்க. இல்ல, என்ன பத்தி என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க. சொன்னா உங்களுக்கு தான் மான கேட்டா, நீ போங்க. பரவாயில்ல, சகிச்சுக்கிறேன், சொல்லுங்க. அன்னைக்கு காயத்ரி போலீஸ் தேடிட்டு இருக்கிறப்ப நான் எனக்கும் காயத்ரிக்கு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு பொய்யான சர்டிஃபிகேட் கொண்டு வந்தல. இவ்வளவு யோகியமானவங்க அன்னைக்கு அது வேண்டாம் சொல்லிருக்க வேண்டியதானே? எப்போ ஒரு வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வக்கீல் வீட்டுக்கு ஓடல. நல்ல காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன அப்ரிஷியேட் பண்ணல. நீங்க எல்லாம் யோகியத்தை பத்தி பேச வந்துட்டீங்க. டேய், என்னடா எதுக்கு முடிச்சு போட்டு பேசுற? அன்னைக்கு காயத்ரி இந்த சிச்சுவேஷன் என்ன? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிச்சுவேஷன் தானே. நீங்க பேசுறது உங்களுக்கு நியாயம்னா நான் பேசுறது எனக்கு நியாயம். அதனால பேசுறப்ப பார்த்து பேசுங்க. அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். டேய் விஷால், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருடா. எதுக்குடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போங்கப்பா, போய் வேலை இருந்தா பாருங்க. இல்லம்மா, என்னதான் பேசுறேன்னு பாப்போம். இதுக்கெல்லாம் முடிவு தெரிஞ்சாகணும். இங்க பாருடா, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும்னா இந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் இந்த வீட்டில் நான் சேர்த்தேன். அப்பெல்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டு இப்ப வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேற வழி தெரியல. காலப்போக்கில் நீங்களா மாறுவேன்னு பார்த்தேன். அப்படிதான் தெரியலையே. எவ்வளவு நாள் தான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கணும்? இந்த மாதிரி சொல்ல சொல்லி உன் பொண்டாட்டி உன்னை தூண்டி விட்டாளா? ஆமா, சொன்ன அதுக்கு என்ன இப்போ? எனக்கு நீ சும்மாரு. இது பாருங்கப்பா,
வளர என்னால பேசிட்டு இருக்க முடியாது. நான் இந்த வீட்டு விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். இஷ்டம் இருந்தா நீங்களும் அம்மா கூட வரலாம். இல்லைன்னா நானும் கிரிஜா மட்டும் போவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உள்ள போ. சொல்றத கேளு, உள்ள போ.